குசுபால மகாராஜா சபை நாடி வருக. சிசுபாலன் சொல்றா. குசுபாலன்றா. சிசுபால மகாராஜா வருகிறார். வெளியே வருகிறார். பாட்டம் போறோம் பார்த்து அவன் கதையை இல்லையா? நீ என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ? இது நாடக கம்பெனி நாடகாரங்க நான் பார்த்தேன். இதே நான் ஒரு கம்பெனி போட்டேன் பாரு. நாடக கம்பெனி புதுசா போட்டேன் சண்டை வந்து வருது. நீ மூளைக்கு அப்ப குளத்துக்கு பாத்தீங்க கண் முடிச்சாதான் நாடகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டம் தான்பா பார்த்தேன். பிடிக்குது 20 21 பிடிக்குது. ஓ பையா. ஆமா அம்மா பேர் இன்னும் ஒரு தாளம் போடுற ஆள் இருக்க மாட்டேங்கிறீங்க. அது என்ன பண்றது? அப்படி பிடிச்சா இருக்கான். அதனால பார்த்தேன். இதுக்கு நம்ம அந்த கம்பெனி போக கூடாது. நறுக்க ஒரு கம்பெனி போடணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண? ஒரு 25 பேர்ல புடிச்சு நான் ஒரு கம்பெனி போட்டேன். வாதி ஷர்ட் கம்பெனி போட்டேன். ஆமா இப்படி அடிக்கிறேன் டவுல். அந்த கம்பெனி போட்டேன். நம்ம தனி கம்பெனி போட்டு நம்ம வந்து வாஜரா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண? இதெல்லாம் போடாது. இதெல்லாம் வம்பு. இதெல்லாம் பேர் சண்டை வருது. அங்க நம்மளுக்கு சண்டையே வராது. நம்ம இஷ்டம் தான். ஆமா சொல்றதான் கேட்கணும். அது மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா? கம்பெனி போடணும். வாதி ஷர்ட் கம்பெனி. எத்தனை பேர் கேட்டியா? எத்தனை பேர்? ஒரு 5 பேர் இருப்பீங்களா? ஐயோ எப்பா அதுன்னு பெரிய சண்டை வரும். அப்பெல்லாம் போக கூடாது. 3 பேர் தான். 3 பேர் என்னென்ன வச்சுக்கிறீங்க? 3 பேர் என்னென்ன வச்சுக்கிறீங்க? டவுல் ஒண்ணு நயன் ஒண்ணு தாளம் 3 ஒண்ணு தான். ஆமா வேணா மரியாதை இருக்கும். ஆமா ஒண்ணு அது ஒண்ணு என்ன கல்யாணம் போக முடியும்? போக முடியாது. கல்யாணம் காது குத்து போவியா? ஐயோ அதுக்கெல்லாம் போக மாட்டேன். பின்னாடியா 3 நேரம் வருவான். ஆமா 3 கலைக்கு குடிச்சு ஒரு 10 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவா? பாட்டு பாடுறாங்க எனக்கு புரிஞ்சுக்க. சின்ன பாட்டு பாடுறா இல்லைன்னா உங்க மாட்டே ஓடிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அதெல்லாம் போட்டே கிடையாது. ஒண்ணு தெரியுமா? காரியாரமத்து மட்டும் போட்டு 3
ஏன்னா அங்கதான் பாட்டு பாடம் சொல்ல மாட்டாங்க. பாட்டே பாட மாட்டாளே பீ பீ போசது பீ 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 கோத்தங்காரி போலாம். ஆமா ஆனா உன் கம்பெனி சண்டை வருதா? என் கம்பெனி சண்டே வராது. ஏன்டா இன்னும் அம்மா ஒத்துமை இருக்கு என் கம்பெனி மட்டும். எப்படி 2 பேரும் தான் சண்டை வருமே? எப்படி நீ கேட்டினா விஷயம் டவுல்காரன் முண்டாட்டி நாயனகாரன் வச்சுக்கிறான். டவுல்காரன் முண்டாட்டி நாயனகாரன் வச்சுக்கிறான். நாயனகாரன் முண்டாட்டியா? நாயனகாரன் முண்டாட்டி டவுல்காரன் வச்சுக்கிறான். முண்டாட்டி யாரு வச்சுக்கிட்டியா? நான் கல்யாணம் பண்ணல. ஏன்னா அப்படி 2 பேரும் ஒத்து வச்சுனா மாத்தி வச்சுக்கிறானுங்க. உனக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. கம்பெனி ஒத்துமை ஓடுதா? உண்மண்டாட்டி அவன் வச்சுக்கிறான். நான் கல்யாணம் பண்ணலையே. நான் சின்ன பையன் புத்தி கேட்டு கம்முனுக்கிறியா? பாக்கட்டும். ஓ கம்பெனி ஓடனே ஓட்டோம். அவன் சொன்ன பண்ண ஓடினு நினைச்சுப்பா. ஒரு நாள் நம்ம டவுல்காரன் ஊர்ல கராய்க்கு பிடிச்சான்ட்டாரு. ஆமா அவங்கவுங்க பிடிப்பாங்க. ஜானகி அவரு மிருதங்கார் ஒண்ணு பிடிச்சாரு நம்ம போகலையா? அந்த பக்கம் அவன் பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஆடி மாசம். ஏய் எங்க அப்படி போறவன் முன்னினே போற பவுர் எப்படி செய்யணும் அவருக்கு? சாண்டா பச்சையா என்ன பண்ணா? டைம் ஆயிடும். அதான் ஆட்டோட்ட லேட்டா சாப்பாடு வைக்கலாம். அவன் ஜெயிக்கிறதுக்கு எப்போலாம் சாப்பிடுவான். டவுல்கார் பிடிச்சான்டாரியா? நானும் நாயனக்காரன் போகணுமே. ஆமாம்பா போய்தான் அவன்பா. அப்படின்னு பார்த்தா இந்த நாயனக்காரன் இனிமே நான் டவுல்காரன் கூப்பிடுறான் அந்த ஊரை. ஊரையா? டைமாட போய் சேர்ந்துக்கிறான். எப்படின்னா நான் போனோம்னு வச்சுக்கேன் கூட்டாளிக்கிறாள் அவளுக்கு போய் என்ன மாதிரியே செய்வான் நம்மளுக்கு செய்வான்னு சொல்லிட்டு மீடியா போட்டுக்கிறான். அந்த டவுல்காரன் முன்னாடி பேர் பாப்பி. அந்த போட்டாச்சு பேரு. ஆமா அவ எங்கேயுமே சாவு வாய் ஒண்ணு கூட வர மாட்டான். கும்பல விட்டு வரத்துல அன்னைக்கு மட்டும் அந்த காரியமாந்திர விட்டாண்ட வந்து நான் வந்துக்கிறேன் ஆளு உனக்கு ஜாட கிடக்கானு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சும்மா ஐயமே ஆச்சு பாத்துங்க அவன் பாத்துங்க கல் தறிக்கிட்டு போறேன் இல்லையா கூட்டம் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் டவுல்காரன். இப்ப நான் நாயனக்காரன் முண்டாட்டி சொல்லுங்க சொல்றேன். பின்னாடி உங்க ஊருக்கு என்ன கையாளம் எங்க வீட்டுக்காரி நீ கூட போடுவியா? சொல்றேன் சொல்லுங்க. உன்னை பீத்தேரி மேய்ச்சுக்குவா. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்லுப்பா. உங்க வீட்டுக்காரி எங்க இருக்கிறாங்க பார்க்க போறாங்க. எங்க வீட்டுக்காரி எதிரிக்க கூட கேப் பண்ணி திமிர் பிடிச்ச பண்ணி சொல்றா என்ன பண்ணாங்க? ஓயார்த்தி முட்டை வார்த்தி உருளை வச்சுக்கிறேன் சாப்பிட்டு போறான் முட்டையம் பொட்டையம் சட்டிக்குள்ள வச்சுக்கிறேன். அவனுமா என்ன பண்ணா பாரு நேரம் என்ன பண்ணும் கொழுந்தங்காரி போனோம். கொழுந்தங்காரி போய் ஏன்னா உட்காந்தனா ஆமா உட்காந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணும் இல்ல சும்மா என்ன பேசிட்டு அவங்க வந்து சேவிங் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் டக்கு என்ன பண்றான் நாயனக்காரன் உங்க சொல்லிட்டல பாப்பி போய் சாப்பிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன பண்றான்? ஐயா நாயனக்கார தாகர எனக்கு ஒண்ணு கொடுத்துறான். ஓ உனக்கு எடுத்து போவாங்களா? ஆமா உங்க சுத்தின்னு யாரையும் கேட்காம அவங்க சொல்லி போடுறியா பொறுப்பு இருக்கணும். அவன் என்ன பண்ணா போனா தப்புன்னு நின்னுக்கும் அதெல்லாம் கேள்வி கிடையாது. பத்தி அது இருக்கக்கூடாது. ஆமா என்ன கேட்டாரு? ஆட்டை கொட்டா வந்து சேர்ந்தா தான் ஆட்டக்காரன். நல்லா ஆமா ஒன்னு ஐயா எனக்கு ஒண்ணு கொடுத்துனாரு நாயனக்காரன். உடனே சொல்லி வாயிலாக்குது டவுல்காரன் ஐயா எனக்கு 2க்கு ஒருத்துன்றாரு. எத்தனை மோதம் அனுப்பத்தி 2க்குன்னு சொன்னீங்க பாரு அதான் போட்டான் பாரு எந்த வேஷம் கட்டுங்க போயிருக்கிறான் பார்த்தேன். ஐயா நாயனக்காரன் கொஞ்சம் பூரி கொஞ்சம் இரு நீ போய் வா
அவர் என்ன பண்ணாரு எங்க டவுனுக்கு வச்சுட்டு நேரம் அதுக்கு போனாரு அவரு அது போல தெரிய மாட்டேங்குது குறி ஏன்னா அவங்க கூட நேரம் ஓடினாரு பார்த்தாரு சுத்தி வீட்டுக்கு போய் பார்த்தா என்னைக்குலாம் புச்சா உரி தொங்குது ஓ அதுல வேற வேற சட்டி வேற மேல வச்சுக்கிட்டு என்ன தெரியும் மேல வச்சுக்கிது நிறைய பார்த்தா போய் எடுத்து முட்டை வறுத்து எல்லாத்தையும் கும்பலா வச்சுக்கலாம் நல்லா பம்முன்னு எடுத்து போறான்னு துணுப்புட்டான் டவுலுக்காரன் பூரா துண்ணானே நம்பர் வந்துச்சு அம்மா சாப்பிட்டு வந்துச்சு கண்ணாடி போய் எட்டனே பேர கூடாதா போன சட்டிலே பேனு வச்சிட்டான் ஏன்னா அவமதி போனான் சட்டில என்ன பண்ண வச்சுட்டு தீங்க புச்சா உருள அசாத வச்சுட்டு வந்துச்சான் இருந்த மாதிரியே வச்சுட்டு வந்து ஏன்டா ஐயா தாளகார அனுப்பு போட்டோம் என்ன சொன்னா ஐயா நாயனகாரன் டக்குன்னு போய் அந்த வேலை முடிஞ்சு பாசி நான் போகணும் நம்ம வீட்டுக்கிட்டு போகணும் அப்புறம் அப்படி என்ன பண்ணாரு ஓடுறாரியா ஓடிய இந்த வேகம் டவுலுக்கார விட்டு ஒன்னாரு ஓட்டம் ஓடிய சுத்தி பார்த்தாரா புரித்தோம்சா கண்ணாடி போய் இறங்கின வச்சு பார்க்க கூடாதா இறக்கம் இல்லை அவசரம் ஏன்னா நிலையா கையாக்கி வச்சுக்கிற சொன்னா இல்ல அந்த நம்பிக்கை கை விட்டாங்க சட்டி தந்தாரு அப்ப கையை விட்டாரு வாரி வச்சாரு அவசரமா துண்டு ஓடலாங்க ஆயி போச்சு ஆயி போச்சு சொந்த தடவுனாரு வெளியே சொன்னா வெக்கண்டா டேய் நினைச்சு என்ன பண்றாரு பூரா பூசிக்கின்னு ஒரு பாரம் நாயத்துல வாசிக்கிறாரு அங்கே அதுலயும் வருதா பாப்பி உன் பேச்ச காட்டி என் பீப்பி எடுத்து வீட்டுக்கு வந்தாடி பாப்பி 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 நகரக்காரன் மேல நான் என்ன பண்ண ஐயா டவுலுக்காரன் நாயனக்கார குடும்பம் ஏதோ பசங்க காசு சொல்றாங்க ஒரு ஒண்டியா பாடுறாரு இது நல்லா இருக்காது நீ எதுக்கு மாட்டுக்கு ஓடு கூட பாடி டவுல் அடிச்சா நல்லா இருக்கும் ஆமா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஓடணும் ஓடி பாடவா அந்த டவுலுக்காரன் என்ன பண்றான் செம்ம குடும்பம் அவன் போது நல்லா நக்குறான் நீ என்ன பண்ண நான் பார்த்தேன் நம்ம கம்பெனி மானம் வெளியே போகுது இருக்கிறவங்களும் பாரு ஏமா ஏமா கிளம்பிட்டியா இன்னொரு 4 பேர் தாங்க இருங்கம்மா போவாதே சாணி போட்டு இங்கே போட்டு கம்முடுங்க நான் பார்த்தேன் இது நம்ம கம்பெனி தெரிஞ்ச வெளியே தெரிஞ்ச அசிங்கம் ஆமாம்பா அசிங்கம் அசிங்கம் நீதான் தூங்க பாட்டு கொஞ்சம் நீ வந்து போற பத்தியா போற பத்தியா கடமையை சரியா செஞ்சு முடிக்கலாம் சபையை நோக்கி வந்திருக்குமா சாமி மகராஜ் விளக்கத்தை சொல்லு நீ என்ன தட்டுக்கு நான் தொழிலா தட்டணும் தீ விடுறாங்க அந்த 3 தீவா குடுக்குறாரு தண்ணி குடா நான் சொன்ன மாதிரி கேட்கலாம் ஒண்ணு அறியாத போல உடம்ப காப்பாத்தலாம் வயசான குடிக்க பாத்துக்கிறேன் என் தந்தையாகிய
தலை கோஷ்டமன்னு பட்டா இப்ப நான் என்ன சொன்னேன் ஏய் ஓ என் தாயாகியே தாயாகியே சாஸ்துவதி அம்மையாருக்கு உங்க காத்தடிக்கும் அம்மாவா அப்பா என்ன ஐயா சரி தாய் என் விடு தாயாராகியே சாஸ்துவதி அம்மையாருக்கு திருமணமாகி ஒரு வருடம் பல வருடம் பல மாதங்கள் குழந்தையே பூரா குழந்தையில போய் தேதான் வராங்க எங்கன்னா சொல்லு குழந்தை கொடுப்பேன் சும்மா தான் கிடக்குறேன் யாருக்கு உமாவுக்கியா நீயா ரெண்டு கொடுப்பா தப்பா ஐயா தப்பா நினைக்கிறேன் மகாராஜா மகாராஜா நான் என் கையால ஒரு பூனை காசு இருக்கேன் கஷ்டம் இப்படி வேலை வச்சுனா கூட போதான் கட்சிக்கு வாயில வைக்காத அப்படி கவலன் பல வருடங்கள் பொறுத்து எப்படி பிறந்தேன் சிவபெருமானுக்கு எப்படி கண்களோ அது போன்று கண்கள் 3 கண்கள் ஐயா சும்மா சிரிக்காத சிரிச்சேன் சூத்து எழுதி சும்மா அதுக்கு பார்த்தா என்ன முக்கங்கள் கவலன் மர்மனுக்கு எப்படி 4 சிரங்களோ அது நமக்கு 4 கரங்கள் ஆமா பிறந்த உடனே தந்தையாருக்கு நச்சு என்னாலே நீண்டவன கழித்து முதல்வன் பிறந்திருக்கிறார் ஆறுங்கள் பிரதி ஓதுவோரி வெறுவார் தந்தை கழித்தார் முக்கிய முகத்தார் உள்ளம் கழித்தார் கவலன் வார்த்தை அவலட்சமான பிள்ளை ஆமா இதுவரையில் குழந்தை இல்லாமல் யார் இருந்தேன் அதுபோல் இருந்திருந்தாலும் பரவாயில்லை என்ற கடைசியாக அவலட்சமான பிள்ளை பிறந்திருக்கிறார்கள் நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பார்த்தார் எவ்வளவு கேவலமாக பேசுவார் என்று தந்தையார் மனவேதனை அடைந்தார் அந்த நேரத்தில் ஆகாய வயமாக மகனுக்கு சிசுவிழா ஏற்பாடு அவனி 55 ராஜாக்கள் வரவழி யாருடைய மாறுபட்டு அபயம் பிறகிறதோ அவனே உன் மகனுக்கு ஜென்மம் மகன் வரைந்தார் 55 தேசம் நெகிழம் செல்கிறது ராஜாக்கள் வந்தார்கள் தங்க தொட்டில போட்டு ஆடிட்டு இருப்பேன் ஒரு அனுஷம் வர வேண்டியது அனுஷமை போஜனம் அருந்து வேண்டியது பார்க்க வேண்டியது தங்க தொட்டலை அசைத்து விட வேண்டியது அவை பிறந்ததா புரியல கடைசியாக ஒருவன் வந்தார் மகாராஜா காட்டிலே மாற்ற ஓட்டி தெரியக்கூடிய ஓபால கண்ணன் வந்தார் அபயம் குறைந்தது குழந்தை செய்ய முடியுமா தகந்தது ஒரு பலம் ஏற்படட்டும் சரியாக வலுவேறக்கூடிய வரக்கூடிய ஏதாயிரம் செய்தி மகாராஜா மகாராஜா மண்டிக்கு ஒரு ஓலை வந்துக்கிட்டு என்னத்துக்கு வந்துக்கிட்டு அண்டைக்கு தோலை முடிச்சு விடுவேன் அண்டைக்கு எழுத்து பிட வராம வார்த்தை கீஞ்சி போயிடுது இப்படி மசிக்க நிற்குது உங்க அண்ணன் தருமண்ணன் ஏறிக்கிறாரு ஐயா
ராஜசேகர வேள்வி செய்கிறாராம். வேள்வி எதற்காக தந்தைக்கு ராஜசேகர வேள்வி செய்கிறாராம். சும்மா கிங்கின்னு எப்படி அதை படிக்கிட்டியா? நானே நட மாட்டான். அதனால அனைத்து நாட்டு ராஜாக்கள் அனைவரும் வருகிறார்கள். அதுல வந்து தம்பி தம்பி சிசுபாலன் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு அங்க சாக வேண்டும். சாதனபுரி பண்ணா சாதனபுரி வேண்டாம். ஒரு கல்லை எடுத்து அடிச்சா அங்க காது விடு காது விட்டதான் சொல்ல முடியும். படி கண்ணு மிஸ் மிஸ் தலைமை தாங்குவது அவங்க மாமன் கோபாலக்கண்ணன். ஒரு கல்லை எடுத்து அடிச்சோமானா 2 மாங்காய் ஒன்று ஆகும். விரோதியாகி கோபாலக்கண்ணன் தலையாரு போயிடமா தங்களுடைய பாதத்துக்கு சுந்தரவல்லி அநேக வணக்கம் அண்ணா. அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம். எப்படி இருக்குது? அருமையாக்குது ஆயக்கா. அடிப்பாற்றி செய்த சொல்லி கொடுக்குறேன். பையனுக்கு ஆசானோட பாடம் சொல்லுறான். அரசன் அறநெறி தவறிவிட்டால் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி எடுத்து ஓதலாம். ஆமா, அறநெறி பாசி எப்படி தடுத்தான்னு நீ சொல்லாத இந்த கொஞ்ச நேரம் அவன் பட்டுன்னு சொல்லி போட்டான். சொல்லு மகாராஜா. நீங்கள் வாரும் என் கணவருடைய முகத்தை பாருடா. இன்றைய தினத்துல எப்படி இருக்கிறது? இல்ல கூட்டுக்காரிக்கிட்ட போய் மூஞ்ச காட்டு. அப்படிதான் தெரியுது. எனக்கு இன்னும் அப்படி தெரியுது. சாதனை புரியுது. அவன் அறிவாளி. காலகத்திலே புகையில் இருக்கக்கூடிய சிங்கமானது காலகத்திற்கு வேட்டையாட சென்றால் எத்தன்மையோடு அங்க பிடிக்காதவன் நான் காலப்படி காமிக்க
போச்சுறேன் மாட்டேங்க. கோப குறியோடு செல்லுமோ அதை போன்று உங்கள் கரத்தினமாக ஆயுதங்கள் எல்லாம் தாங்கி இந்த கவசம் பூண்டு நீங்க என்ன பாருங்க. மயிரப்புறம் போறோம். மொத்தப்பட்டு வந்து கூட சரி ஆளு நான் அப்படி உட்காந்து ஆட்டம் பார்க்கறேன். ஏறி விடாம இல்ல கொஞ்சம் ஆட்டம் பார்க்கறேன். எங்க போறா? போயிட்டு பாரு கேட்க முடியுமாங்க? முடியாது. ஏமா நீ டோர் மூடு. எங்கங்க போறீங்க? போனீங்கடா. இந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து மாரப்பத்தி ஓடி குடி காட்டிட்டு இருக்காரு. போக மாட்டேங்க. நம்மடா நீ வேற. உன்னை எந்த கஷோடா எழுதுனா? அது அது மட்டும் பண்ணுது. ஏய் பெண்களுக்கு ஏற்கே ஒதுக்குது தகச்சி அத போய் பாத்துக்கலாம் தம்பி. கண்ணில இல்லையாடா கண்ணில காரா. பாக்கும் உன் முன்னாடி குத்தா ஒதுங்கி இருக்கு அதுல பாத்துங்க பெரிய முன்னாடி ஏறா. முன்னாடி அது அண்ணா சுந்தரமல்லி அண்ணா போடி அண்ணா நாடை என்ன ராகா அங்கதான் செட்டு வாச்சியா. இது கூட்டி விடுற மகராஜா. எங்க கீவா ஏய் ஆ? என்னடா ராகாது நான் கையில கபோதி ராகம். ரெண்டு பேரும் பச்சையா இருக்கு என்கிட்ட வரேன். அதெல்லாம் தெரியல அதான் வந்துட்டு சரி முன்னாடி கேட்குற போசரி எங்கன்னு அது போய் சூத்துல போய் ஆ அம்மாக்கு எங்க போறீங்க? இந்திர பிரஸ்தவத்திலே எனது முத்தம்மா தந்தையோனவர் சொர்க்கமற்று நரகத்தில் ஆண்டிருப்பதாக ஸ்ரீலோக சஞ்சாரி வார்த்தை ஏற்று சொர்க்கம் சேரும் பொருட்டாது அவஞ்ச சுடையாகும் என்று வேள்வி செய்கிறார்கள். திருச்சென்னையின் புலவனார் என்னை வரும்படி மடல் வரைந்திருக்கிறார். செல்வி அழுதவர் சொல்லுகிறார். அங்கே சென்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுங்க.
அங்கே சென்றால் உங்கள் வாழ்வு இல்லாதீங்க. அப்படியே போர்பட்டவர் தெரியுமாங்க? செந்தாமரை போன்ற அன்னவர் எதிர்த்தவர் இந்த பிரபஞ்ச பூமியில வாழ்ந்ததா சரித்திரம் இல்லைங்க. ஏமா என்ன ஒரு அறிவு சொல்லுவாங்க வேணாம். போட்டு அச்சா நாளை பண்ணி உதவுத்தாது ஏண்டா சும்மா அடிக்கிறாங்க போட்டுப்பா என்னடா பச்சைங்க நடந்து போவோம் நீ வந்து உட்காந்தா சொல்றேன் உட்காந்தா என் கணவர் போக மாட்டாரா? அதான் சொல்றேன் நடந்து பாருமா ஏண்டா ஐயோ நான் ஏன் மத்த காத்து தெரியாத பொம்மையா சொல்லி கூட கொஞ்சம் பாடு பாடு நீ கூட பண்ண பாடு பாடு அதே அதே நேரம் பாடு வாடா வா நீ அந்த அடிச்சு போ கல்யாணி சொல்றான் ஒரு வேலைக்கார பையன் ஏங்க அப்பயாவது நீங்க போவாதீங்க நின்னுடுவீங்க அந்த கோபால் கம்யூனிட்டி பையனுக்கு பாப்பாய் போறடா இல்ல போனா ஏங்க அவன மயிர புடிங்க போடுவான் ஏண்டா ஆண்டவர் எதிர்த்தவர் இந்த பிரபஞ்ச பூமியில யாருமே வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா. அவரே வாய போறது இல்ல கொஞ்சம் நாள்ல வர போறாரு அவன்டே வாய போற ஐயோ இவன் என்ன சொல்றான் பாத்தியா? என்னடா சொன்னா அங்க போய் சாவன புடி போகுறோம் அவன் சொல்றான் அப்படியே அப்பா ஆமா தெரியாது இருக்கிறா தெரியாது இருக்கிறா
அவனை வச்சு காட்ட சொல்றது வேற உன்னை என்ன ஸ்தானத்துல வச்சுதான் சின்ன அது ஒட்டியானவன் கட்டிக்கிற அத்தை சொல்றான் என் பாட்டி கேட்டீங்களா? இன்னும் சிலது காலம் வாழலாங்க. என் பாட்டியை தள்ளி அங்கு சென்றால் அந்த கோபால கண்ணருக்கும் முழுத்து வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் கழுத்துல இருக்க சக்கரத்தை விட்டு உங்கள் சிரமமான அருமைகள் சக்கர கொள்வாயே நீங்கள் சாபப்படியாக நான் கனவு கண்டேங்க. யாரு அம்மா அதிகாரமா சொல்றான் சும்மா போட்டு நான் வாங்கிக்கிறேன் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமாங்க உங்களுக்கு? அவர் சத்துரு மகனவர் அந்த சத்துருவானவர் நீங்களோ திரும்பிள்ளையாக இருக்கும் போது அந்த கோபால கண்ணரோ உங்களுக்கு சத்துருவாகி விட்டாருங்க. அடித்தால் உங்கள் வாழ்வில் இல்லாதீங்க. என் நாட்டு இருக்கிறது என் கணவரானவர் போகும்போது ஆகாத சகுனமாயிருக்கிறதடா. நீ போய் என்ன பண்ண வசூல் பண்ணிவா அட இருக்கிறத ஒண்ணு பார்த்து வாங்கிவா கரெக்டா நான் பார்த்து 150 போடுவாங்க நான் அந்த கூட வந்து உங்க இச்சுல கொண்டு வா